மெயின் ரோடு அப்படியே பாருங்க, நெல்லிக்குப்பம் மெயின் ரோடு கூடுவாஞ்சேரியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வண்டிங்களும் போயிட்டு வர இடத்துல ஒரு ஹாட்டான ஸ்பாட். அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க, நம்மளோட சௌபாகிய நகர்ல தான் நான் இருக்கேன். மாநில நெடுஞ்சாலை பக்கத்திலே இருக்கு. புரோக்கர் சார்ஜ் கொடுக்க வேணாம், எந்த ஒரு இடன் சார்ஜ் தர வேணாம், அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும், இவங்களுக்கு கமிஷன் எதுவுமே இல்ல. 15 டேஸ்க்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா 7 பிளாட் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. 16 பிளாட் அவ்வளவுதான். டைரக்ட் ஈபி கனெக்ஷன்ல உங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருங்க மேடம். எல்லாமே புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க பிளாட் செலக்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா 30 அடி உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் இருக்கு மேடம். 3 ஃபேசிங் இருக்கு உங்களுக்கு. ஈஸ்ட், நார்த், சவுத் இருக்கு. இல்ல இது ரொம்ப மேடான பகுதி. ரெண்டாவது உங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கு வேலம்மாள் இருக்கு, எஸ்ஆர்எம் இருக்கு, சீமா வித்யாலயா இருக்கு. கன்னிவாக்கம் கிராமத்து பக்கத்திலேயே இன்னும் 2 பிரான்ச் வந்து இங்க நியர்பை வரப்போகுது. பக்கத்துல அப்போலோ காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, பக்கத்துல எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது. மெயின் ரோடு அப்படியே பாருங்க, நெல்லிக்குப்பம் மெயின் ரோடு கூடுவாஞ்சேரியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா வண்டிங்களும் போயிட்டு வர இடத்துல ஒரு ஹாட்டான ஸ்பாட். அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க, நம்மளோட சௌபாகிய நகர்ல தான் நான் இருக்கேன். சுத்திலும் வீடு இருக்கு. கரெக்டா அது உள்ளதான் நம்மளோட பிளாட்ஸ் அமைஞ்சிருக்கு. வேற எங்கேயோ உள்ள கூட்டிட்டுலாம் போகலைங்க, பக்கத்துலயே தான். எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்கு, கடைங்க இருக்கு. சுத்தி பாருங்க, அங்கிருந்து இங்க ஒரு 200-250 மீட்டர்ஸ் கூட கிடையாது. மெயின் ரோடுக்கும் பை வாக்ல நீங்க அப்படியே பாருங்க, ஒரு வாட்டி பின்னாடி திரும்பி பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா ஆக்சசிபிள் பண்ற அளவுக்கு தான் நம்மளோட சௌபாகிய நகர்ல செந்தில் சார் கொண்டு வந்திருக்க இந்த பர்டிகுலர் பிளாட்ஸ் வந்து இப்போதைக்கு வேக்கண்ட்ல இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உள்ளேயும் கூட்டிட்டு போய் நாங்களை காமி சாரை கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஹாய் சார், வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட பில்டர் என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஹாய் மேடம். வணக்கம். வணக்கம் சார். நான் மாஞ்சோலை ப்ராப்பர்ட்டிஸோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டைரக்டர் பேசுறேன். என் பேர் ஆர் செந்தில்குமார். ஓகே, சூப்பர். நாம நிக்கிற எந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சௌபாகிய நகர் ப்ராஜெக்ட். சௌபாகிய நகர் ப்ராஜெக்டோட முக்கியமான விஷயம் சொல்ல போனோம்னா ஆன் ரோட்ல இருக்கு. ஆன் ரோடு சொல்ல போனா மாநில நெடுஞ்சாலை பக்கத்திலே இருக்குது. மெயின் வந்து ஓனர் கிட்ட இருந்து டைரக்டா வாங்குறோம், அதான் விஷயம். புரோக்கர் சார்ஜ் கொடுக்க வேணாம், எந்த ஒரு இடன் சார்ஜ் தர வேணாம், அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும், இவங்களுக்கு கமிஷன் எதுவுமே இல்லை. ஓனர் கிட்ட இருக்குது, டைரக்டா வாங்க போறோம். இன்னொரு விஷயம் சொல்லிடவா, 15 நாள் கூட இல்லைங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஸ் லே அவுட் பிரிச்சு 15 டேஸ்க்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 ஹவர்ஸ் சோல்ட் அவுட். 7 பிளாட் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து எத்தனை சார்? 16 பிளாட். அவ்வளவுதான். எவ்வளவு குயிக்கா வர முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்து நாங்க கிராப் பண்ணிடுறோம். கண்டிப்பா மேடம். என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு, டைரக்ட் ஈபி கனெக்ஷன்ல உங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருங்க மேடம். ஓகே. வே எப்படி நாங்க எப்படி வர முடியும்? வே பாத்தீங்கன்னா 2 அக்சஸ் இருக்கு மேடம். 2 அக்சஸும் வந்து ரோட் கனெக்டிவிட்டியோட தான். அதை பாருங்க, அப்ரூவல் ரோடு இருக்குல்ல உங்களுக்கு, 30 ஃபீட் ரோடு. ஆமா, 2 அப்ரூவல் ரோடும் உங்களுக்கு வந்து ரோட்ல வந்து லிங்க் ஆயிருக்குது. அந்த எல்லோ கலர் கேட் மூலமா டைரக்டா வந்து உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை 100 அடி ரோடு லிங்க் ஆயிருக்குது. இது அப்ரூவ்டான பிளாட்டா? இது கண்டிப்பா சொல்லுங்க. ரெரா அப்ரூவ்ட் இருக்கா? டிடிசிபி இருக்கு, ரெரா அப்ரூவல் பிளாட் தான். இந்த பிளாட் மீன்ஸ் ஜென்ரலா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோசம் வாங்குவாங்க, அப்புறம் வீடு கட்டுறதுக்கோசம் வாங்குவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கு. அதே ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்களை பொறுத்தவரையும். அது இல்லாமல் டிடிசிபி இருக்கு, ரெரா அப்ரூவ்ட் வச்சிருக்கீங்க, ரோடுக்கு அப்படியே நியர்பை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் உங்களை மெயின் ரோட்ல இருந்து கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன். இல்லை இந்த வீடியோட ஹைலைட்ஸ்ல கூட அந்த சின்ன கிளிப் ஆட் பண்றேன். பக்கத்துலேங்க, நிஜமா சொல்றேன், இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட்ல தான் நான் உங்களை கொண்டு வந்து இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நம்மளும் கவர் பண்ணியிருக்கோம். பட் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் கிட்ட இருந்து பிளாக் டாப் ரோட் கொடுத்து 50 ஃபீட்கே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் கிட்ட வந்துடும். பிளஸ் வந்து இபிக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீகல்லாம் செக் பண்ணி கூட எடுக்கலாம்ல சார்? கண்டிப்பா மேடம். எப்படி அது பண்ணலாம் சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது அட்வான்ஸ் தரணுமா? அட்வான்ஸ் மீன்ஸ் லீகல் செக் பண்றதுக்கு. லீகல்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட்டா சைட் வந்து உங்களுக்கு எல்லா பிளாட்டை வந்து லீகல் செக் பண்ணி டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணி வச்சிருக்கோம். ரெடியா வச்சிருப்பீங்க. நாங்க எங்க சைடுல செக் பண்ணிக்கலாம்ல? கண்டிப்பா மேடம். கரண்ட் டேட்ல உங்களுக்கு ஈஸி போட்டு உங்களுக்கு இப்போதைக்கு சர்வே நம்பர் ஆஃப்டர் 7 பிளாட் புக் பண்ண பிறகு உங்களுக்கு சர்வே நம்பர் செக் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஓகே. இது செம்மண்ல சார்? கண்டிப்பா மேடம், செம்மண். நல்லாவே வந்து உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் கூட அவர் சொன்ன மாதிரி 50 அடியிலேயே வந்து உங்களுக்கு தண்ணியும் வந்துடும். இபிக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அந்த சைட்ல பாருங்க, எல்லாமே புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விற்கணுன்ற ஒரு இது கூட கிடையாது. மெயின் விஷயம் நியர்பைல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து இப்போதைக்கு நிறைய பிளாட்ஸ் அந்த சைட்லலாம் சோல்டுக்கு போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசெல்லிங் ப்ரைஸே மோர் தென் 4800 ரூபா 4900 நான் விசாரிச்சுட்டு தான் இங்கே உள்ளே வந்தேன். அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் என்ன பர் ஸ்கொயர் ஃபீட் தரீங்க அதை சொல்லுங்கள்.
இப்போ வந்து 3599 சார். அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 3599. இப்போ 4500 சொல்லி அதுலேருந்து குறைக்கிறேன் திருப்பி இதுலேருந்து குறைக்கிறேன்லாம் எந்த இடன் ப்ரைஸும் கிடையாது. இல்லை மேடம், டைரக்ட் ஓனர்ஷிப் ப்ராப்பர்ட்டி தான். 3599 ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்கு. டைரக்ட் ஓனர்ஷிப் தான். டைரக்ட் எடுத்துடலாம். சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டியில் சிங்கிள் பேர்ல பட்டா இருக்குது, சிங்கிள் பேர்ல சேல் டீட் இருக்கு. சரிங்களா? அது வந்து முக்கியமான அட்வான்டேஜ். இங்க நீங்க பிளாட் செலக்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா 30 அடி உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் இருக்கு மேடம். 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிற ஒரு வில்லா ஃபிளாட் 3 ஃபேசிங் இருக்கு உங்களுக்கு. ஈஸ்ட், நார்த், சவுத் இருக்குது. வாஸ்துபடி எங்களுக்கு கட்டறது கரெக்டா இருக்குமா சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். அரை கிரவுண்ட்ல 30 அடி ஃப்ரண்டேஜ் எடுக்கும்போது மொத்தம் இது எவ்வளவு ஏரியா? இது ஏரியா 1 ஏக்கர்ல 23 ஃபிளாட்ஸ் வந்து நாங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 1 ஏக்கர் ஃபுல்லா 1 ஏக்கர்ல 23 பிளாட்டா டிடிசிபி ரெரா அப்ரூவ்டோட உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி. ஓகே, இதுதான் அந்த சைடுல இருந்து வர வழி பாருங்க. சௌபாக்கியா நகருக்கு உள்ள இந்த சைட்லயும் பாருங்க ஈபிக்கான கனெக்ஷன் சைடு இருக்கு. வீடுங்கள்லாம் ஆல்ரெடி உள்ளவே குடி இருக்காங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பக்கத்துல அப்பார்ட்மெண்ட் இருக்கு, எத்தனை வீடு இருக்கு பாருங்க பின்னாடி சுத்தி. அதுக்கு நடுவில் இந்த ஸ்பாட்டு கிடச்சதே பெரிய விஷயம். எனக்கு எவ்வளோ சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோ நான் அதை சொல்லியிருக்கேன், நீங்களும் கிராப் பண்ண பாருங்கள். சார் இப்போது நான் இங்கே பர்டிகுலராக என்னோட பாப்பாவோட ஃபியூச்சருக்கு இல்லை எங்களுக்கே வீடு கட்டிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்கூல்ஸ் வேணும், ஹாஸ்பிட்டல் வேணும், காலேஜ் வேணும், ஐடிலாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வேணும். எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள், என்ன நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்து பாதுகாப்பாக இருக்கணும், நான் பாதுகாப்பாக மட்டும் இருந்தால் போதாது, தன்னுடைய சார்ந்தவங்க குடும்ப மெம்பர்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா அந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்கும் மேடம். ரெண்டாவது, இந்த இடம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எனக்கு இடத்து பக்கத்தில் எந்த வித தொந்தரவு இருக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும். என்ன நிறைய பேர் வந்து சுடுகாடு இருக்கு சார், அது பக்கத்தில் கூட பிளாட் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே அது மாதிரிலாம் இல்லை மேடம். இங்கே சுடுகாடு இல்லை, பக்கத்தில் உங்களுக்கு நீர்நிலைகள் சார்ந்த இடங்கள் இல்லை. அப்போ இது தாழ்வான இடம் கிடையாது. இல்லை, இது ரொம்ப மேடான பகுதி. ரெண்டாவது உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, குழந்தைங்களோட வந்து நாங்கள் இருந்து வீடு கட்டி இருக்கிறது. ஏன் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறோன்னா, நம்ம மாநில நெடுஞ்சாலை பக்கத்திலே 100 அடி பக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம சைட்லேருந்து 2 அக்சஸ் இருக்கிறதுனால வாக்கப் டிஸ்டன்ஸில் ஒரு 200லேருந்து 250 மீட்டர்ஸ் தான் வரும். மெயின் ரோடு கனெக்ட் ஆகுது. நான் அப்படியே நடந்து கூட காமிக்கலாம்ல சார், அதை கூட்டிகிட்டு வரோம் நாங்கள். அதை படி பாருங்கள், என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கீங்க பக்கத்தில். ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் இருக்குது, எஸ்ஆர்எம் இருக்குது, ஸ்ரீமா வித்யாலயா இருக்குது. அது இல்லாமல் நம்ம கன்னிவாக்கம் கிராமத்து பக்கத்துலேயே இன்னும் 2 ஸ்கூல் வந்து 2 பிரான்ச் வந்து இங்கே நியர்பை வரப்போகுது. ஒன்று வேலம்மாளும் வரப்போகுது, கிரசன்ட் ஸ்கூலும் இங்கே பக்கத்தில் வரப்போகுது. ஓகே, காலேஜ் சார் இங்கே பக்கத்தில் காலேஜ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்போலோ காலேஜ் இருக்குது, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பக்கத்தில் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது. இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. ஐடி செக்டார் எல்லா வேலைவாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த ரோடோட பிஸி டிரான்ஸ்போர்ட் வந்து டே பை டே வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அதிகமாகதை தவிர குறையல. சரி, ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குல்ல. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இங்கே பக்கத்துலேயே, இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கயர்மேடு ஜங்ஷன் போனீங்கன்னா அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, இங்கே இந்த ரோட்லேயே உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை கிளினிக் கிளினிக் இருக்குது. 100 அடி ரோடு பிராட் ரோடு இருக்கிறதுனால இங்கேயே ஹாஸ்பிட்டல் இடம் பார்த்து நிற்காங்க, புதுசாக இடம் தேடி நிற்காங்க. கிளினிக் 2-3 பேர் கிளினிக் வந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பக்கத்துலேயே கிளினிக் இருக்குது. சரி, அதெல்லாம் முடிஞ்ச வரையும் நாங்கள் காமிக்கிறோம். எதுவுமே அங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குலாம் இல்லாமல் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அதுதாங்க மெயின் ரோடு. நம்ம இருக்கிற ஸ்பாட்டுக்கு அதுக்கும் கரெக்டாக மிஞ்சி பண்ண நடந்த ஒரு 5 நிமிஷம் ஆகுமா சார்? கண்டிப்பாக, அவ்வளோதான். அதுவே அதிகபட்ச டைம் தான். ஒரு சூப்பராக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியோடையும் சேர்த்து ஒரு பக்காவான பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட ஒரு பிளாட்டை பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா 5000 6000 இதே ஸ்பாட்டுங்க. அதுக்கு அந்த மெயின் ரோடில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா குறைஞ்சது சொல்கிற 5200 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நம்புறீங்களோ இல்லையோ, நேராக வந்து கூட ஒரு வாட்டி சைட்டை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இவங்ககிட்ட வந்து புக்கிங் எடுத்துக்க முடியும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எத்தனை பிளாட்ஸ்லேருந்து எத்தனை பிளாட்ஸ் இப்போ சோல்ட் அவுட் ஆயிருக்கா சொல்லுங்கள் சார்? மொத்தம் 23 ஃப்ளாட்டில் 7 பிளாட்டு சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இன்னும் 16 பிளாட் இருக்குது மேடம் அவைலபிள். நாங்கள் ரெசிடென்ஷியல் பிளாட்டுக்கு 3599 தான் கோட் பண்ணுறோம். ஆனால் நம்ம சைட்டு ஜஸ்ட் 200-250 மீட்டரில் கமர்ஷியல் 100 ஃபீட் ரோடு லிங்க் ஆகும்போது அதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000லேருந்து 10,000 வரையும் வந்து ரேட் கோட் பண்ணுறாங்க. அது ரெசிடென்ஷியல் உள்ளே ரொம்பலாம் இல்லைங்க, அப்படி டேர்ன் பண்ணி உள்ளே வந்த உடனே இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 16 பிளாட்ஸ் மட்டும் தான் வேக்கண்டில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே என்ன கைட்லைன் வேல்யூ போகுது சார்? கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 மேடம். கவர்மெண்ட்டோட ஃபிக்சேஷன் 2.4 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. உங்களுக்கு 80 to 90% வந்து பேங்க் லோன் பண்ணி தரோம். டிடிசிபி ரெரா இருக்கிறதுனால பேங்க் லோன் வந்து வித்தின்
2 வீக்ஸ்ல வந்து சாங்ஷன் ஆயிடுது மேடம். ஓகே, எங்ககிட்ட என்ன விஷயம்னா இப்போ நாங்கள் லீகல் மெயினாக செக் பண்ணி எடுத்துருவோம் சார். ஆல்ரெடி இப்போ 7 பேர் வேற வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாமே எங்களுக்கு ஈஸியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அது இல்லாமல் எந்தெந்த பிளாட்ஸ் புக்கிங் பண்ணியிருக்காங்கன்றதையும் உங்களோட சாரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து 2 விஷயம் வந்து நான் உங்களோட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பிளாட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி வேற இன்னொன்று சொன்னீங்களே பக்கத்தில், அது என்னது? பக்கத்துல பாத்தீங்கன்னா இதே டைரக்ட் ஓனர்ஷிப் ப்ராப்பர்ட்டி தான். பக்கத்துல கன்னிவாக்கத்துல சிவப்பிரியா கார்டன் ஒரு ஓகே, அந்த பிளாட்ஸே நம்ம போய் பார்க்கலாம். ஓனரோட ஃபிளாட்ஸ் இருக்குது, அதுவும் இவரோட தான். இதே வந்து சேம் ஓனரோட தான், அதுவும் பக்கத்துல அந்த சைடுல இருக்கு. நான் உங்களை அங்கேயும் கூட்டிட்டு போய் கனெக்ட் பண்றேன். இதோட ரீகலெக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சௌபாகியா நகர்ல இருக்கோம். பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 3599. அது நெகோஷியபிளான பிரைஸ் ரேஞ்ச் தான். உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 16 பிளாட்ஸ் மட்டும் தான் வேகன்ட்ல இருக்கு. டிடிசிபி ரெரா அப்ரூவ்டோட இருக்கு. இபி கனெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்காங்க. நியர்பைலே பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல நடந்து போற தூரத்துல மெயின் ரோடு இருக்கு. தண்ணிக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஐடி செக்டார்ஸ் இருக்கு. பெரிய பெரிய வந்து ஷோரூம் மால் எல்லாம் நீங்க ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இங்க நியர்பை. நான் வர வழியில நானே ஷாப்பிங் பண்ணிட்டு வர அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க சாரை காண்டாக்ட் பண்ணுங்க. டேரக்டா வந்து வாங்கிடணும்னு சொல்ல வரல, அவரை ரீச் பண்ணீங்கன்னா இதுல மோர் தென் எத்தனை வருஷம் சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? நான் ஒரு 10 வருஷம் மேல வந்து இவங்களோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க அவங்க கிளாரிஃபை பண்ண ரெடியா இருக்காரு. நேரா சைட்டை விசிட் பண்ணணும்னு நினைச்சாலும் வாங்க, நியர்பைல வந்துட்டு கூட காண்டாக்ட் பண்ணுங்க. சாரோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருப்பேன். இன்னொரு சைட் லொகேஷன் சொன்னாங்க இல்லையா, நம்ம அங்கேயும் போய் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரோடை நான் வெளியே கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் எப்படி அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி. எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் வேன் கூட போது பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா இந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே உள்ளதான் நம்ம பாத்தீங்கன்னா இது கன்னிவாக்கம் நெல்லிக்குப்பம். என்ன சார் மெயின் ரோடு இது? குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் மெயின் ரோட்ல கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப் மாதிரி. ஓகே, இந்த பக்கம் ரைட் சைடும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் பஸ். ஓகே, இது என்ன சூப்பர் மார்க்கெட்ல கூட இருக்கு. ஃப்ரெண்ட்லியே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கரெக்டாக இந்த ரோடோட கனெக்டிவிட்டியில் தான் உள்ளே போக போகிறோம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட மென்ஷனாக இருக்கக்கூடிய சிவப்பிரியா கார்டனோட உள்ளே இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை தான். ஸ்கூல்ஸ் இருக்குது, பசங்க படிக்கக்கூடிய சைனீஸ் ப்ரீ ஸ்கூல்ஸ் இருக்குது. இல்லைனா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்குது. மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நிறைய லொக்கேஷனுக்கு ஒரு ஹாட்டான சிட்டிக்குள்ளே தான் நம்ம வந்து வாங்குறோன்னே சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கூட வந்து உங்களுக்கு டக்குன்னு எங்கே நிற்கிதோ அந்த இடத்துலேருந்தே பக்கத்துலேயே நம்மளோட பிளாட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற இடத்துல தான் இவங்க கிட்ட வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் வேன் கூட போயிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்கூலுக்கு தான் பாருங்கள், க்ரீன் ஸ்கூலா சம்திங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் தான் எங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உங்களோட குழந்தைங்களுக்கான ஃபியூச்சருமே சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகிற அளவுக்கு இவங்களே எல்லா விஷயமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சௌபாகியா நகர் வந்து பார்த்துருந்தோம்ல, அவங்களோட இன்னொரு லேஅவுட் இருக்குது. சார் ஒரு நிமிஷம் சார், இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இங்கே எங்கே வந்துருக்கோம் அதை பற்றி? இங்கே நம்ம கன்னிவாக்கம், அதுவும் கன்னிவாக்கம் தான் மேடம். சௌபாகியா நகர் அந்த லேஅவுட் ஓனரோட பிளாட்ஸ் வந்து இங்கே 12 பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, எங்கள் சார் இன்வெஸ்ட்மெண்ட் கோசம் இங்கே ஒரு பிஃபோர் 10 இயர்ஸ் பிஃபோர் முன்னாடி இங்கே வாங்கி போட்டிருந்தாரு. ஓகே, அந்த 12 பிளாட் வந்து ஓகே 12 பிளாட் இப்போ வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இப்போ கன்னிவாக்கம்னாலே காஸ்மோ சிட்டி வந்து பயங்கரமாக வந்து பூமாய் போயிடுச்சு. அங்கே பிளாட் வாங்க முடியாதவங்களாம் யோசிப்பாங்க, இன்னும் உள்ளே போயிடலாமா, பாண்டூரை தாண்டி வேற எங்கன்னா இன்னும் அவுட்டர் சைடில் போயிடலாமா நினைப்பாங்க. கன்னிவாக்கமில் வாங்கணுனாலே ஒரு ஸ்கொயர் ஃபீட் 6000 கம்மியாக இங்கே விற்கிறது இல்லை. அதுவும் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸு வில்லாலாம் வேறு லெவலில் போகுது. நீங்கள் என்ன ரேட்டு தரப்படுங்க? நம்ம பிளாட் ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா எங்கே ஓனர் கோட் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா 3599. அதே ஓனர் தான். அதே ஓனர் சௌபாகியா நகரில் சேல்டிட் ஓனர் தான். இதுவும் 12 பிளாட்ஸ். இது எத்தனை வருஷத்தோட ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியும் லீகல்? இது 60 வருஷம் லீகல் வந்து கேரண்டியாக தெளிவாக இருக்கும் லீகல். சரி, ஓகே, ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் தான். இங்கே ஆல்ரெடி இருக்குது பாருங்கள், 62, 63 அந்த மாதிரி ஒரு சில பிளாட்ஸ் வந்து அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும்னா 12 பிளாட்ஸ் மட்டும்தான் வேக்கண்ட்டில் இருக்குது. இந்த சைடில் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது மட்டும்தான் வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. டாட்ஸ் வச்சுருக்க இடம் மட்டும் தான், மிச்சம் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. ரெடியாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வில்லாஸ் வந்து பில்டர்ஸ் கட்டி விற்றுக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு பர்பஸில் பில்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்குமே ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்
ஸ்பாட் தான். இல்லை நான் எனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு வில்லா ட்ரை பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா எத்தனை வீடுங்க இருக்குது பாருங்கள். இந்த வீடெல்லாம் கூட கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க. இது 30 அடியில் வந்து ரோடுக்கான ஃபெசிலிட்டிஸ் கூட கொடுத்துருக்காங்க. இங்கேயே நிறைய வீடுங்க இருக்குது, தண்ணிக்கான வசதியும் இருக்குது. நம்ம அந்த பிளாட்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வாங்கலாம், இல்லை இங்கேயும் வாங்கலாம். 12 பிளாட்ஸ் இருக்குது. மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5500 வரைக்கும் அந்த மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கு. மெயின் ரோடு ரொம்ப தூரம்லாம் நினச்சிக்காதீங்க, இங்கேருந்து அப்படி போனோடனே ரைட் திரும்பினாலே வந்துடும். ஸோ இங்கே 2 பார்க்குக்கான ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. அதுவும் இந்த இதில் பாருங்கள். ஸோ மென்ஷன் ஆயிருக்கு. இங்கே வந்து 2 பார்க் இருக்குது இல்லையா, இங்கே ஒன்று மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். 2 பார்க்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடுங்க வருது இல்லையா, அதுக்கு அப்படியே பின்னாடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வந்து இங்கே 2 பார்க் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக கிளியர் டாக்குமெண்ட்டோட 3599ல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காரு. அதுவும் நெகோஷியபிளா சார்? நெகோஷியபிள் தான் மேடம். சரி, பேங்க் லோன் போகலாமா? கண்டிப்பாக மேடம். அதே மாதிரி லீகல் செக் பண்ணிக்கிறோம். தண்ணி பற்றி கேட்க வேணாம், வீடுங்க இருக்கான்னு கேட்க வேணாம், இபி இருக்கான்னு கேட்க வேணாம், எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மட்டும் வேணும்ப்பா, ஒரு பக்கா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என் குழந்தைங்களுக்கு வாங்கி போடுறேன். இந்த வீடை இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரகப்பிரவேசத்தோட கிளிப் கூட நான் ஆட் பண்ணுற பாருங்க. அந்த சைடில் கூட கிட்ட போய் பாருங்கள் எத்தனை வீடுங்க இருக்குது. எல்லா வசதியோடையும் அமைச்சு தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயும் அதோ இங்கே இருக்க வீடுன்னா அதோ இருக்குது பாருங்கள் பிளாட்டு. இதுதான் 30 அடி ரோடில் இந்த பக்கமும் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த சைடில் ஒரு ரோடு பகுதி, இந்த பக்கமும் ஆக்சஸ் பண்ணலாம். எந்த வழி போனாலும் உங்களுக்கு மெயின் ரோடு கனெக்டிவிட்டி வந்துடும். ரொம்ப தூரம்லாம் நீங்கள் போக வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்டரில் கூட்டிகிட்டு வந்துல இடத்த காமிக்கல, மெயின் ரோடு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு, காலேஜ்க்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, வேலைக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் தான் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய வீடுங்களுக்கான வசதியோடய பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க பிளாட்ஸை உங்களோட பில்டர் யார் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட கொடுத்து சீக்கிரமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீட்டில் வந்து நீங்கள் வாழலாம். இதை தாண்டி நீங்கள் ஊர் சைட்லலாம் அந்த கொஞ்சம் தாண்டி லாஸ்ட்லலாம் போனீங்கன்னா அங்கேயே ஒரு 5000 ரூபா வரைக்கெல்லாம் கூட மார்க்கெட் வேல்யூவில் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மெயின் ரோடு கனெக்ட் ஆகுது பாருங்கன்னு வாங்க. மெயின் ரோடை கனெக்ட்லாம் வேணால் இதோ இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். செந்தில் சார் நம்பர் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சௌபாக்கிய நகர் வந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற சிவபிரியா கார்டன் வந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து செந்தில் சார் காண்டாக்ட் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக வந்துருங்க. வேறு யாரும் மிஸ்கைட் பண்ணி நான் தான் வீடியோ போட்டேன், நான் தான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எங்கேயும் போயிட்டு ரீடாக்ட் ஆகிடாதீங்க. இவரோட ஃபேஸ் பார்த்துக்கோங்க. இவங்க தான் வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம். இவங்க நம்பர் தான் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. எந்த ப்ரோக்கேஜ் கமிஷன் 1 ரூபா கொடுக்க வேண்டாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஸை புக்கிங் பண்ணிடலாம். கிளியர் டாக்குமெண்ட்டோடு நீங்கள் செக் பண்ணிவிட்டு லீகல் பார்த்துட்டு என்னோட பர்சனல் அட்வைஸ் நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன மார்க்கெட் வேல்யூ போகுது, என்ன கைட்லைனில் இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அம்யூனிட்டிஸ் இருக்குது, தண்ணிக்கான ஃபெசிலிட்டி என்ன, இபி என்ன, எல்லாமே கிராஸ் செக் பண்ணி சூப்பரான பிளாட்ஸை பட்ஜெட்குள்ளே மாட்டியிருக்கு. கண்டிப்பாக விட்டுறாதீங்க. அப்புறம் ஒரு 6-7 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் இப்போ எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி பிளாட்ஸ் வேக்கண்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரே ஓனர் தான். இப்போ தான் 15 நாளுக்கு முன்னாடி தான் வந்து பிளாட்ஸ் இங்கே பாருங்கள் நம்பர்லாம் போட்டு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 15-16 நாள் கூட ஆகலை, ஆல்ரெடி நிறைய பிளாட்ஸ் வந்து புக்கிங் முடிஞ்சிருச்சு. வெறும் 12 மட்டும் தான் இங்கே இருக்குது. நம்ம சௌபாக்கிய நகரில் வெறும் 16 பிளாட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு வேக்கண்டில் இருக்குது. அப்போ குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்குன்னா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ எடுத்துருங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நேரம் வந்து சப்போர்ட் கொடுங்க சார். கண்டிப்பாக. ஓகே, அவங்களால என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணமோ பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். உங்களுக்கு நீட் இல்லைனாலும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் அனுப்புங்க. கூடுவாஞ்சேரியில் இப்படி ஒரு பிளாட் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அனுப்புங்க. உங்கள் மூலியமாக அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். தேங்க்யூ செந்தில் சார். ஓகே, தேங்க்யூ.